இனத்தினுடைய பெருமைக்குரிய பேரரசி மாதர் குலத்தினுடைய குலவிளக்காக இருக்கிற எங்களுடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் அவருடைய வீர புகழ் போற்றும் நாள் இன்று. தமிழர் இன வரலாற்றில் புறநானூற்று வீரத்தை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் அந்த வீரத்தை ஒரு பெண்மகள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்பது தமிழ் பேரினம் பெருமிதத்தோடு போற்றத்தக்க ஒன்றாகும். இந்திய துணைக்கண்டத்தில் இந்த பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது எண்ணற்ற வீரர்கள் வீர போர் புரிந்து மாண்டார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண்மகள் தான் போரிட்டு வெள்ளையர்களை வீழ்த்தி தான் இழந்த தாய் நிலமான சிவகங்கை சீமையை மறுபடி மீட்டு மகுடம் சூடி 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி புரிந்து அதன் பிறகு எங்கள் வீர பெரும்பாட்டன்கள் மருதிருவர் கையிலே இந்த மண்ணை ஒப்படைத்து அவர்கள் 12 ஆண்டுகள் மகத்தான மக்களாட்சியை, மக்கள் நலன் சார்ந்து மக்கள் போற்றக்கூடிய ஆட்சியை செய்தார்கள் என்பது எங்களினுடைய பெருமைமிக்க வரலாறு. அப்படி எங்களுடைய வீர பெரும்பாட்டியை போற்றுவதன் மூலம் தமிழின மக்கள் தங்களுடைய வீரத்தை, மானத்தை, அறத்தை ஒரு முறை புதுப்பித்துக் கொள்கிற வழக்கம் தொடர்ந்து வருகிறது. மூவேந்தர் முரசறைந்தது நம் தமிழ்நாடு, தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு என்று புரட்சி பாவலர் பாடு. அப்படி பாலூட்டிய தாயே வீர மரத்தியாக இருந்தது தமிழரின வரலாற்றில் எங்கள் வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் தான். அவருடைய புகழை போற்றுவதன் மூலம் தமிழ் இளம் தலைமுறையினர் ஒரு புத்தெழுச்சி பெற்று எந்த நிலத்தின் வளம் களவு போயிடக்கூடாது, எந்த நிலம் அந்நியனுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று அவர்கள் போரிட்டு மாண்டார்களோ அந்த மகத்தான கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் அதே வீரத்தோடும் மானத்தோடும் அறத்தோடும் இந்த மண்ணிலே நின்று அநீதிக்கு எதிரான அரசியல் போர் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எங்கள் பாட்டி எங்களை வாழ்த்தி வழி அனுப்புவாள் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு மாலையிட்டு எங்களுடைய வணக்கத்தை செலுத்துவோம். அந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி கடுமையாக எதிர்த்தாங்க. தாவேகாவோட நாங்கள் நீதிமன்றம் போயிருந்தாங்க. ஆனால் 97 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்ட பிறகு ஒருத்தர் கூட அதை பற்றி விமர்சனம் பண்ணல. முதல்வர் தொகுதியில் இவ்வளோ ஓட்டு போயிருக்கு, துணை முதல்வர்களாக போயிருக்கு. அதை பற்றி விமர்சனமே வந்தீங்க, அது என்ன காரணம்? இல்லை, மற்றவங்க செய்கிறாங்க, செய்யலை. நாங்கள் தொடக்கத்திலேருந்து எதிர்க்கிறோம். இதில் 1 கோடி வாக்கு போயிரும்னு சொன்னது நான் தான். ஏன்னா 81 லட்சம் வாக்கை பீகாரில் அவங்க எடுத்துருக்காங்க. அதில் அதிகப்படியாக இஸ்லாமிய மக்களினுடைய வாக்கு உங்களுக்கு தெரியும். அதில் இப்போ நம்ம என்ன ஒரு யதார்த்தமாக நீங்கள் பாருங்க, நம்ம ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிறோம். களை பறிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? களையை மட்டும்தான் பறிப்போம். மறுபடியும் களைக்கு பயந்துக்கிட்டு நிலத்தை மொத்தமாக உழுது விதைப்போம்னு யாராவது சொல்லுவோமான்னு பாரு. இப்போ ஒரு பிழை நிகழ்ந்துருக்குன்னா இறந்தவர்கள் இன்னும் வாக்காளர் பட்டியல் இருக்காங்க, நீக்கலைன்னா அதை பார்த்து நீக்கணும். இது ஒரு வேலை, சின்ன வேலை. 2 வாக்கு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அது தவறு அப்படின்னா அதை பார்த்து நீக்கணும். இப்போ கள்ள வாக்கு பதிவு செய்கிறத கண்காணிப்பு கருவி வைக்கிறீங்க. அப்போ அதில் ஒருவர் 2 முறை வாக்கு செலுத்துகிறாருங்கிறத பார்த்தா அவரை தண்டிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டு மொத்த வாக்கையும் அழிச்சிட்டு மறுபடியும் பதிவு பண்ணுங்கிறது ஒரு கால அவகாசம் எடுத்துக்கணும். குறைஞ்சது ஓராண்டு, இல்லை ரொம்ப நாள் ஒரு 6 மாத காலமாவது இருக்கும். மொத்தமாக 2-3 மாதத்துல இல்லை, 2 மாதத்தில் நவம்பர் 4 ஆரம்பிக்கிறீங்க, பிப்ரவரி 7 வெளியிட்டுருன்றீங்க. அப்போ பிப்ரவரி இறுதியில் நீங்கள் தேர்தல் அறிவிச்சிருக்கீங்க. தேர்தல் அறிவிச்சுட்டா என் வாக்கு விடுபட்டு போச்சுன்னா நான் போய் புதுப்பிக்கிறதுக்கோ பதிவு பண்ணி மறுபடியும் அதை தக்க வைக்கிறதுக்கோ நேரம் இல்லை. அப்போ 1 கோடி வாக்குன்னா எத்தனை தொகுதின்னு நீங்கள் பாருங்கள். அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் 400 ஓட்டு 300 ஓட்டில் தான் வேட்பாளரே வெல்றான். அங்கங்கே 50,000 80,000 70,000 20,000 30,000 வாக்கு நீ தூக்கிட்டீங்கன்னா என்ன தேர்தல் இது? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 100 விழுக்காடு வாக்காளர்களில் 65 விழுக்காடு தான் வாக்கு செலுத்தவே வாரான். நமக்கு இன்னும் சந்தேகம் என்ன, இந்த வேட்பாளர் மேலே நம்பிக்கை இல்லையா, இந்த ஜனநாயகத்து மேலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லையான்னு தெரியல.
அப்படி இருந்தாலும் அந்த வாக்கு செலுத்தவர்களுக்கே காசு கொடுத்தா தான் வரான், சாப்பாடு சாராயம் கொடுத்தா தான் வரான். இந்த நிலையில் நீ இருக்கிற வாக்கையும் தூக்கிட்டின்னா, இப்போ என் தம்பி இப்போ என் குழந்தைய போட்டிடுது சிவகங்கையில், என் தம்பி 2 பேரும் இறந்தோர் பட்டியலில் சேர்த்தா எப்படிப்பட்ட சீர்திருத்தம், எப்படிப்பட்ட வேலைன்னு பாருங்கள். நீங்கள் முன்னாடி நாள் நல்ல கல்வியாளர்களை, ஆசிரியர் பெருமக்களை விடுமுறை காலத்தில் அனுப்புவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், சீதாராமையா 10 நாள் பள்ளிக்கூடத்தை விடுமுறை விட்டுட்டு போய் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு வான்றான். அப்படி கற்ற பெருமக்களை அனுப்பும்போது அவர் பொறுப்பாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இந்த ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கிற கடைசி மதிப்பு அந்த வாக்கு தான், அந்த உரிமை வாக்கு தான். அந்த வாக்கையும் காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டிய நிலைமை வந்ததுன்னா இது ஜனநாயக நாடான்னு நீங்கள் பார்க்கணும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். அன்னைக்கு வாக்காளர்கள் சேர்ந்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்கிறாங்க. நீ எங்கள் வாக்காளர்னா உங்கள் ஓட்டு இருக்கும், இல்லைன்னா தூக்கிடுவோம். அப்படி ஏகப்பட்ட குழப்பம் உங்களுக்கு தெரியும். இப்போ எங்கள் ஐயா புலமை பித்தன் அவங்க உயிரோட இல்லை, ஆனால் அவங்க வாக்கு இருக்கு. அவர் புகழ்பெற்ற கவிஞருங்கிறனால, புலவருங்கிறனால அவர் இறந்துட்டாரான்னு அவர் வாக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. நீங்கள் சொன்னது இதை நீக்கிறதுக்கு தான் வர்றேங்கன்னு, அப்போ எங்கே நீக்கலையே. அப்படி ஒரு இடத்துல நடக்கிற பிழை கண்டுபிடிக்கப்படுதுன்னா அப்படி நாடங்களும் எத்தனை ஆயிரம் பிழை நடந்திருக்குங்கிறத பார்க்கணும். அப்போ இது ஒரு திட்டமிட்டு, அதான் சொல்கிறார்ல அம்மா நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொல்கிறார், இது ஒரு ஜனநாயக படுகொலை, அரசியல் படுகொலை, மக்களுடைய கடைசி உரிமையை பறிக்கிற ஒரு படுகொலை. இவங்க அதை கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க வாக்க வச்சுக்கிட்டு மீதியை தூக்கி விடலாம். உங்களுக்கு பிஜேபி அதையே செய்யலாம். நம்மளை மாதிரி எளிய பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? இப்போ நான் போராடினேன், உங்களுக்கு தெரியும், போராடினேன், முறையிட்டேன், இதை தொடக்கத்திலேருந்து எதிர்க்கிறேன், ஆனால் பயன் இல்லை. இப்போ என்ன பண்ணோம், அதை மறுபடி வாக்குப்பதிவுக்கு போகிறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், ஊராக போய் அம்மா உங்கள் வாக்கு இருக்கா, பதிவாயிருக்கான்னு கேட்டு எங்கள் பிள்ளைகள் அவங்க செய்ய வேண்டிய வேலையை இப்போ நாங்கள் ஊராக ஒவ்வொரு தொகுதியிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் செய்ய முடியும். இப்போ அதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தமிழக அரசு எடுத்த முடிவு கொடுத்து உங்களோட கருத்து என்ன முடிவு எடுத்திருக்கு சொல்லுங்கள். நீதிமன்ற உத்தரவு மீறி தீவை ஏற்றிருக்காங்க. பட் இதுக்காக நீதிபதி மேலேயே எது கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்குறீங்க? இல்லை, அதை நான் நீதிபதி அவர்களும் அதை பண்ணியிருக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசும் இவ்வளோ கவனம் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த அறநிலைத்துறை அங்கே போய் அந்த சிக்கந்தர் தர்கால உயிர் பழை விடுவதற்கு கூடாதுன்னு சொல்லி தடுக்குது பற்றியில், அந்த இடத்துல இருந்து இந்த பிரச்சனை உருவாகுது. அது பல ஆண்டுகளாக அது வழங்கிக்கிட்டு இருக்க ஒரு வழிபாடு. நமக்கு நம்ம முருகன் கோயிலில் நம்ம தீமை ஏற்றுறது, தைப்பூசத்துக்கு ஏற்றுறோன்னா அது பன்னெடுங்காலமாக இருக்கிறது. எங்கள் முருகன் நேற்று வந்தவன் இல்லையே. திருப்பரங்குன்றம் மலையில் நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற கோயிலில் நாங்கள் வழிபடுறது இன்றைக்கி நேற்று இல்லையே. அப்போ ஒரு அரசு, பொறுப்புள்ள அரசு, ஒரு மாண்புமிக்க நீதி என்ன பண்ணியிருக்கணும்னா, பிரச்சனை வரக்கூடாது. மனிதனுக்காக தான் எல்லாம், சட்டம் மதம் எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டதான், மதத்துக்காக மனிதன் இல்லை. இங்கே எல்லாவற்றுக்கும் மேலானது மனிதம்தான். அப்போ என்ன பண்ணணும்னா, இரு சமய வழிபாட்டுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. ஒரு நல்லிணக்க குழு அமைச்சு 2 மத பெரியவர்களையும் கூப்பிட்டு பேசி, அறநிலைத்துறை தலையிட்டோ அல்லது முதல்வர் தலையிட்டோ அவரவர் வழிபாட்டில் ஒருத்தர் தலையிடாதீங்க. நீங்கள் தற்கால வழிபடுறதுக்கு இவங்க தொல்லை பண்ண மாட்டாங்க, நீங்கள் விளக்கேற்றி வழிபடுறதுக்கு முருக வழிபாட்டுக்கு நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாது. அதுக்கு தேவைன்னா உங்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. தேவைன்னா இந்த அறநிலைத்துறை அமைச்சரே வருவார், இல்லை எங்கள் துறை சார்ந்த யாராவது வருவாங்க. நீங்கள் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க, இங்கே பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு தாய் பிள்ளைகளுக்குள்ள உறவு பெருகணுமே ஒழிய பகை வளரக்கூடாதுன்னு பொறுப்பாக பேசியிருந்தால் இது அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும். நீங்கள் 2 பேருமே இதை ரசிக்கிறீங்க, அரசு இதை விரும்புது. இந்த பிரச்சனை இருக்கும்போது இப்போ நீங்கள் பாருங்கள், எத்தனை நாளாச்சு இந்த கேள்வியை கேட்டே இருக்கீங்க. இங்கே இந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு திமுக பக்கம் வரணும்னு நீங்கள் இந்த பிரச்சனையை வளர்க்குறீங்க. இவன் இந்துக்கள் என்ன எனக்கு பாரதிய ஜனதா தான் பாதுகாப்புன்னு இந்த பக்கம் போகணும்னு 2 பேருக்கும் லாபம் இருக்குது. அதனால இந்த பிரச்சனை தீந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ ராமர் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கமிடுறாங்களா? இடலை. ஏன்னு கேளுங்க, ராமர் கோவில் கட்டிட்ட பிறகு அந்த பிரச்சனை முற்று பெற்றதுனால என்ன ஆயிடுதுன்னா, அயோத்தியிலேயே அவங்க போட்டியிட்ட வேட்பாளரை தம்பி அகிலேஷ் என்ன பண்ணுறாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை பொது தொகுதியில் நிறுத்தி தோக்கடிச்சு போகிறாரு. அப்போ அந்த பிரச்சனை சேர்த்து முடிஞ்சிருது, அது முற்று பெற்றுச்சு. ராமர் கோயில் கட்டினோன்னா அந்த பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பிரச்சனை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் செய்ய உனக்கு வழி இல்லை. அப்போ நீ என்ன பண்ணுற, எங்கள் முருகனை ஏன் இத்தனை ஆண்டுகள் வராத முருகன் மேலே உனக்கு இப்போ பாசம் வருது? ஏன் நீ போன வருஷம் விளக்கத்தலை, அதுக்கு முந்தின வருஷம் விளக்கத்தலை? 15 ஆண்டுகளாக பிஜேபி இருக்குது, பல 100 ஆண்டுகளாக அந்த இடத்துல எங்கள் பாட்டன் கோயில் இருக்குது. அங்கே ஏன் நீ விளக்கத்தை வரலை? தேர்தல் 2 மாதம் இருக்கும்போது விளக்குன்னு நிற்கிறியா? என்ன அர்த்தம் அது? அப்போது நீ அற்ப தேர்தல் லாபத்துக்காக இதை புரிவிக்கிறிய ஒழிய உண்மையிலே என் பாட்டன் மேலே முருகன் மேலே பக்தி இருந்தால் நீ அப்போவே ஏற்றிருக்கணும்.
நீ நாட்டில் நல்லாட்சி கொடுக்கணும், சமூக நல்லிணக்கம் இருக்கணும், பிரச்சனை இருக்கக்கூடாது, மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு பேசினா 2 மக்களையும் கூப்பிட்டு பேசி பிரச்சனை இல்லாமல் தீர்த்துருக்கணும். சத்தம் இல்லாமல் அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கும் இந்த பிரச்சனை. நீங்கள் அங்கே கூட்டம் போட அனுமதிக்கிறீங்க, அவங்கள இது போட அனுமதிக்கிறீங்க. அப்போ நீங்கள் தான் அந்த பிரச்சனையை ஊதி வளர்க்குறீங்க பொறுப்பற்று. அப்போ அதை வந்து அரசினுடைய மெத்தனம், அரசினுடைய கவனக்குறைவால் இந்த பிரச்சனை இதுவரை நீளுது. அப்புறம் என்ன வேற என்ன? நான் கேட்கறதுக்கு அண்ணன் கேட்டல இருங்க. 100 ஆண்டுகளா ஏத்தலைங்கிறீங்க நீங்க. எங்க முருகன் எத்தனாயிரம் ஆண்டுகளா எங்களோடு வாழ்றான். என் இனம் தோன்றிய காலத்திலிருந்து நாங்க எங்கள் இறையா இருக்கிறது. நீ இன்னைக்கு வந்து விளக்கத்துங்கிற. போன வருஷம் எங்க போனேன் நான், அதே திருப்பரங்குன்றத்தில் திருமுருக பெருவிழா நடத்தும் போது எல்லாரும் சிரிச்சிங்க, என்னை கேவலப்படுத்தினீங்க. இப்ப எல்லாம் வேலை தூக்கிக்கிட்டு வேல் வெற்றி வேல்னு வரீங்க, அரோகரான்னு வர்றீங்க. அன்னைக்கு என்ன? அப்ப நீ தேர்தல் வரும்போது 2 மாசத்துக்கு முன்னாடி போய் இந்த விளக்கு பிரச்சனை கொண்டு வந்தீங்கன்னா நான் எப்படி நினைக்கிறது? உண்மையிலேயே முருகன் மேல என் பாட்டம் மேல பக்தி இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? முன்னே பண்ணிருக்கணும். இப்ப இந்த 4.5 ஆண்டுகள் முடிஞ்சு இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வர போகுது. இப்ப வந்து நான் தீபம் ஏத்துவேன் அப்படின்னா, தம்பி தீக்குச்சியில விளக்கையும் ஏத்தலாம், வீட்டையும் எரிக்கலாம். நீங்க வீட்டை கொளுத்துறதுக்கு வரிய, விளக்க கொளுத்துறதுக்கு வரல. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. மண்ணின் மைந்தர், நீங்க சிவகங்கையினுடைய மண்ணின் மைந்தர். சிவகங்கையில நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய தம்பிகள் வந்து சிவகங்கையில போட்டியிடுறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அதே மாதிரி வந்து ஸ்ரீராம்ஜின்னு ஒரு திட்டம் வருது. அந்த திட்டம் வந்து 125 நாளா வேலையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதை வந்துட்டு எப்படி பாக்குறீங்க? 100 நாள் கொடுத்ததை 125 ஆக்கியிருக்காங்க. ஆனா அது திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க விவசாயியா நான் அண்ணன் வந்து இந்த திட்டத்தை ஏற்கல, 100 நாள் வேலை திட்டத்தை ஏற்கல. எங்களுடைய கோட்பாடு எப்படின்னா, மனித அறிவு, மனித உடல் வலிமை, இது 2ஐயும் வந்து உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டணும். அந்த நாடு தான் வாழும் வளரும். இந்தியாவில் 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறான். பசி நிறைந்த நாட்டில் இந்தியா 100வது பெரிய, அதில் முன்னேறிய நாடு இருக்குது, பசி இல்லாத நாடு இருக்குல்ல, அதில் இது 100வது இடத்துல பசியோடு இருக்க நாட்டில் இருக்குது. அதில் முதல் இடத்துல நம்ம நாடு இருக்குது. பல லட்சம் குழந்தைகள், பல கோடிக்கணக்கான குழந்தைகள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நாடு உழைக்கும் மக்களை சும்மா இருங்க, உங்களுக்கு சம்பளம் தரேன்னு சொல்லி உட்கார வச்சா, என் வேளாண்மை விட்டு விலையேறிட்டா எனக்கு விளைநிலை எப்படி? இந்த இடத்த விட்டு என் தம்பி போன உடனே வட இந்தியா வந்து அந்த இடத்துல நாற்று நட வந்துடுறான், அவன் கரும்பு விட்ட வந்துடுறான், அவன் களபறிக்க வந்துடுறான். அப்போ தவிர்க்க முடியாத பணி தேவைப்படுது, அவன் வந்து நினைச்சிடறான். 1.5 கோடி வந்துட்டான். இப்போ இந்த சிக்கலில் நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் ஒரு பதிவு வச்சுக்கிடுவோம், அந்த 100 நாள் வேலைக்கு இருக்கிறவங்கள வச்சுக்கிடுவோம். இப்போ நீங்கள் கரும்பு விட்டு ஆள் கேட்டிங்கன்னா எத்தனை ஆள்னு இவங்களை அனுப்பி வைப்போம். நீங்கள் 500 ரூபா கொடுப்பீங்க, நாங்கள் 300 ரூபா கொடுப்போம். 800 ரூபாயோட எங்கள் ஆத்தாப்பன் வீட்டுக்கு போவான். உழைப்பு அங்கே ஈடுபடுத்தப்படும், உற்பத்தி பெருகும். அப்போ தான் நாடு வாழும் வளரும். நீங்கள் சும்மா இருங்க, சம்பளம் கொடுக்குறோம்னா ஏற்கனவே 186 லட்சம் கோடி இந்தியாவுக்கு கடன், 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன். நீயே கடங்கார பையன். இப்போ இதில் நீ உட்காரு காசு தரேன் 100 நாள் வேலை திட்டத்துக்கு சம்பளம் போட காசு வச்சிருக்கியா? இப்போ செவிலியர்லாம் ஏன் போராடிட்டு இருக்காங்க? நீ தானே பணிக்கு எடுத்த. கொரோனா நேரத்தில் வாங்கன்னு தேவைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ தேவையில்லைன்னு தெருவில் போடுற. என்ன ஆச்சு இது? உனக்கு ஏன் அந்த பணி நிறுத்தனம் பண்ண காசு இல்லை? அப்போ அதுக்கு காசு இல்லை. 100 நாள் வேலை திட்டத்தில் நீங்கள் நட்டு வளர்த்த மரங்கள் எத்தனை, வெட்டிய தூர்வாரிய குளம் எத்தனை, சீரமைச்ச சாலைகள் எத்தனை, என்ன வேலை நடந்திருக்கு? உழைப்பிலிருந்து சும்மா உட்கார வேலைக்கு போகாத அப்படின்னா, உழைக்காமல் உண்பதும் ஒரு வித திருட்டு தாங்கிறான் காந்தி. அவன் தேசம் தானே இது? 100 நாளே அதிகம், அப்புறம் 125 நாள்னா அப்புறம் எவன் வேலைக்கு வருவான்? தம்பி, 1 ஏக்கரை 2 ஏக்கரை ஒரு நாளில் அறுத்த குடும்பம் நம்ம. இன்னைக்கு 1 ஏக்கரை 1 வாரத்தில் இருக்கிறோம், 1 வாரம் இருக்கிறோம். ஏன் ஆள் இல்லை? அப்போ இப்படி ஒரு நாடு எங்கேயாவது உலகத்தில் பார்த்துருக்கியா? வேலை செய்யாமல் இருக்க காசு தரேன்னு. இந்த உலக வரலாற்றில் ஏதாவது ஒரு நாடை சொல்லு, எங்கேயாவது ஒரு நாடை சொல்லு உலகத்தில். சும்மா உட்காந்துருப்பா காசு தரேன்னு. என்ன தாயக்கட்டை ஆடுறது, பல்லாங்குழி ஆடுறது, சீட் ஆடுறது, இதான் 100 நாள் வேலை? சொல்லுப்பா. கிளித்தட்டு ஆடுறது, இதான் 100 நாள் வேலை? வேறுபாரு. சிவகங்கையில நீங்க போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கானே? உங்க சொந்த மண்ணுல அது வேலாச்சேரம் இதுல இருந்து கரெக்டா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. இது பிப்ரவரி 21ஆம் தேதி மாநாடு, இனத்தின் திருவிழா அப்படின்னு மாபெரும் மாநாடு போடுறோம். அந்த மாநாட்டில் 234 பேரையும் அறிவிச்சிருவோம். அப்போ அதில் நானும் அறிவிச்சு தானே ஆகணும். அது வர கொஞ்சம் பொறுமை.
அறிவிக்க போறாங்க. பொங்கலுக்கு அறிவிக்க போறாங்க. ஏற்கனவே கடன்ல இருக்கு, மகளிருக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லி இப்ப இதுல வேற 3000 5000 எப்படி ஆகும்? நம்ம ஓட்டுக்கு மதிப்பு கூடிக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம். இப்போ தேர்தல் வரும்போது 5000 கொடுங்கிறாரு எடப்பாடி ஐயா. இவர் ஆட்சியில் இருக்கும்போது இவர் 2500 கொடுத்தாரு. ஐயா ஸ்டாலின் 5000 கொடுங்கன்னாங்க. இப்போ 3000 கொடுக்குறாங்க, 3000 கொடுக்குறாங்க. இப்போ மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடிட்டு வாக்கை விவசாயிக்கு போட்டுறது நல்லது.